இங்க காலேஜ் படிக்கிற சில பசங்க நல்லா குடிச்சிட்டு பைக்ல வந்துட்டு இருக்காங்க. அப்போ ரோட்ல ஒரு வயசானவர் தனியா புலம்பிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த காலேஜ் படிக்கிற பசங்க எல்லாரும் போதையில அந்த பெரியவரை வம்பு இழுத்துட்டு இருக்காங்க. ஆனாலும் அந்த பெரியவர் அந்த காலேஜ் படிக்கிற பசங்களை எதுவும் பண்ணாம தலைய சாச்சிட்டு செவத்தையே பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து போலீஸ்காரங்க ரவுண்ட் வரத பார்த்துட்டு காலேஜ் படிக்கிற பசங்க எல்லாரும் பைக் எடுத்துட்டு தப்பிக்க பாக்குறாங்க. ஆனா அந்த போலீஸ்காரங்க அவங்க எல்லாரையும் விரட்டி பிடிச்சிட்டு போதையில வண்டி ஓட்டுறதுனால போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போக அரெஸ்ட் பண்றாங்க. அப்பதான் அங்க இருந்த ஒரு பையன் சொல்றான், அங்க ஒரு பெரியவர் போதையில நடு ரோட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுலாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல, அங்க இருக்கிறதுதான் கண்ணுக்கு தெரியுதான்னு கேக்குறான். அப்பதான் அந்த போலீஸ்காரர் சொல்றாரு, அவரு சாக்கடைங்கெல்லாம் கிளீன் பண்ற கார்பரேஷன் தொழிலாளி, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்களுக்கு குழந்தையே பிறந்தது. குழந்தை பிறந்ததுமே அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறத்துல இருந்து அவங்க பையனை அவருதான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு இருந்தாரு. படிச்சு நல்ல வேலையிலயும் அந்த பையன் வந்துட்டான்னு சொல்லி ஆசையா அவனுக்கு பைக்கும் வாங்கி கொடுத்தாங்க. ஆனா உங்கள மாதிரியான சில தற்கூரிங்க போதையில பைக் ஓட்டிட்டு அந்த பையன் பைக் மேல இடிச்சதுனால ஸ்பாட்லயே அந்த பையனுடைய நெஞ்சு செவருல இடிச்சு இறந்து போயிடும். அன்னையில இருந்து அந்த பெரியவர் வேலைக்கு போறதில்ல, யார்கிட்டயும் பேசுறது இல்ல. அவங்க பையன் இறந்த இடத்துலயே அவங்க பையனுடைய போட்டோவை வச்சு டெய்லி சாப்பாடு வாங்கிட்டு வந்து அவங்க பையனை சாப்பிடலன்னா நீ பசி தாங்க மாட்ட, சாப்பிட்டு சீக்கிரமா தூங்குன்னு சொல்லி அதே இடத்துல இருந்து டெய்லி புலம்பிட்டு இருக்காங்கன்னு அந்த போலீஸ்காரங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கொலைகாரனா அவன் செஞ்ச தப்புக்கு தான் தண்டனை வாங்குறான். ஆனா இந்த பெரியவர் எந்த தப்புமே செய்யாம அவங்க பையனை பறி கொடுத்து ஆயுள் தண்டனை விதிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் விதி கிடையாது, நீங்க யூஸ் பண்ற இந்த போதை தான் காரணம்னு சொல்லி அந்த பசங்க எல்லாத்தையும் வண்டியில ஏத்தி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிறாங்க. இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.